ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அது என்னன்னா ஒரு பப்ளிக் ஃபால்ஸு, என்எஸ்பி ப்ரைவேட் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸு. அது ஃபால்ஸ்னே சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து டேமில் தண்ணி நிரம்பி அது கீழே போவேல எப்படி இருக்கும் அந்த அழகை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டு கேட்லாம் போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அங்கே போகிறதுக்கு தடை இருந்தாலும் நான் அதை பார்க்கக்காண்டி தான் அங்கே போவே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி போய் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி, இந்த 3 ஃபால்ஸுக்கும் போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 ரிவர் கிராசிங், அடுத்து ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பேன். அது வந்து பார்ட் 1ல் இருக்கும். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தென்காசியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த சுற்றி காமிக்கணும் அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்க, நான் காமிக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பப்ளிக் ஃபால்ஸுக்கு வந்து சேர போகிறோம். வந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு வழி வரும், இப்படி தான் அந்த ஃபால்ஸுக்கு போகணும். ரோடு செமையா இருக்கு. இது ஆருங்க என்ன ஜாலி பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. இங்க வந்து யாரும் குளிச்சுக்கிடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. செமையா இருக்கு. கீழே ஒரு குளம் மாதிரி இருக்கு, அதுக்கு இந்த மேல வந்து ஃபால்ஸ் சொல்லுது. ஓகே, நம்ம இதுக்கும் மேல போலாம். இப்போ இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல கிளம்பலாம். நம்ம அந்த ஃபால்ஸ்ல இருந்து அந்த வியூவை பார்த்துட்டு அப்படி மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு மேல, அந்த ஃபால்ஸ் தண்ணி வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்கு, பிரைவேட் ஃபால்ஸ். இப்போ அங்கதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க மாதிரி கூட்டம் அங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம நேரா தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிரைவேட் பார்க்குள்ள வந்துட்டோம். நம்ம கீழே வந்து அந்த நீர்வீழ்ச்சி டேம்ல இருந்து உலக பார்க்கறதுக்கு போறப்போ ஒருத்தவங்களுக்கு விசாரிச்சோம். அவங்க தான் இப்போ போக முடியாது தம்பி, பிரைவேட் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா அவங்களே ஒரு ஃபால்ஸ் வச்சிருக்காங்க, பிரைவேட் ஃபால்ஸ். அது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அங்க போய் லாக் எடுத்துக்கோ தம்பி அப்படின்னாங்க. உடனே நம்ம அப்போ வந்துட்டோம். இப்போ நீங்க பார்த்த ஜீப் அவங்களோடது தான். அங்க வந்து ஜீப்ல நம்ம வரணும்னா 1500 ரூபாய் பேக்கேஜா கொடுப்பாங்க. நம்மளை வந்து கீழே இருந்து கூட்டு வந்து குளிக்க வச்சு அப்படி கீழே விட்டுருவாங்க. 1500 ரூபாய் மொத்தம். ஒரு தனியாளுக்கு கிடையாது, நான் பேக்கேஜா உண்டு. வேற லெவல்ல இருக்கு. இப்ப நம்ம வந்திருக்க ஃபால்ஸ் வந்து என்எஸ்பி நேமு. குளிச்சுட்டு அடி கிளம்பிடுவோம். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கு. இது ஃபுல்லாக நீங்கள் வந்து குளம் நினைக்க வேண்டாம், அது ஃபுல்லாக வந்து பிளாட்டு சமமாக தான் இருக்கு. நம்ம அந்த அருவிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வீடு மாதிரி இருக்கு. அருவிக்கு வந்து நான் அருவிக்குள்ளே போயிட்டேன்னா இப்படி விழுது, தண்ணி இங்கே தான் விழுது. தண்ணி வந்து இப்படி விழுது. நான் அதுக்குள்ளே வந்து தண்ணி எவ்வளோ பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஜாலியாக இருந்தது. நம்ம ரொம்ப நேரமாக இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சாடி வெளியே வந்துடும். வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. வெளியே வந்தாச்சு. இந்த சரியான மழையில அது நம்ம வெளியே வந்துட்டோம். எனக்கு அப்படி உடம்புல நடந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி வந்து நம்ம முன்னாடி உள்ள நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து அந்த ஃபால்ஸ்ல இருந்து கிளம்பியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்க நின்றுருப்பேன். வந்ததுக்கு செம்ம என்ஜாய் தான். ஒத்து இந்த மாதிரி பிரைவேட் ஃபால்ஸ்ல அந்த மாதிரி மழை விழுற டைம், நம்ம இதெல்லாம் சீசன், இந்த டைம்ல நம்ம வந்தோம்னா இப்போ நீங்க பாத்துருப்பீங்க அப்படி எல்லாம் ஃபுல்லா விழுந்தது தண்ணி. இல்லை நீங்க நார்மல் சீசன்ல தான் வாரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி விழா கம்மியா விழும். நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். கீழே இறங்குறது வேகமா இருக்கு ஏறுறதோட. நம்ம அந்த போட்டிங் போலாமான்னு கேட்கறப்போ இப்போதைக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் தான் இப்போ இருந்தேன். ஒரு 10 பேர் சேர்ந்தா தான் கூட்டு போவாங்க போலுக்க. அப்போ வந்து
ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க தம்பி எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டிங் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்லுதாங்கன்ட்டு. நம்ம மேலே போகிறப்போ ரிவர் கிராசிங் பார்த்தோம். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 பிரைவேட் ஃபால்ஸ் கிட்ட இருக்குன்னு கீழே இருக்க போலீஸ் சொன்னாங்க. அந்த 6 பிரைவேட் ஃபால்ஸுக்கும் காசு தான். நான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபால்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். போவே நான் டவுசர் போட்டிருந்தேன், இந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டாண்டு போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு உளுந்து கூட மறுபடியும் குளிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு நாய் நம்மளே குறுகுறுன்னு பார்த்து நான் எதுவும் கடிச்சிடக்கூடாது. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு குண்டாது வரீங்கன்னா இந்த இடத்துலாம் கண்டிப்பா நீங்க நடந்து வந்து பாருங்க. செமையா இருக்கு நடந்து வருது. நம்ம ஜீப்ல வந்தா கூட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி இடத்துல நிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கூட பாத்துருப்பீங்க, ஜீப்ல அந்த ரிவரை கிராஸ் பண்ணி வேகமா போக தவிர அந்த நிக்கல. நம்ம நடந்து வந்தாதான் இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் நம்ம அப்படி நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். இல்லாட்டி அவங்களோட கேட்டு நம்ம பர்மிஷன் வாங்க மாதிரி இருக்கும். ஓய், ஒரு பட்டாம்பூச்சி மழையில நனைஞ்ச அப்படி கீழே கிடக்கு. இதெல்லாம் மேல வைப்போம் பறக்காம. ஆனா அதுக்கு உயிர் இருக்கு பாருங்க. அந்த கண் லைட்டா ஒரு மாதிரி பண்ணுது. உயிர் இருக்கு, ஆனா இறகுலாம் போயிடுச்சு. மழையில் நனைஞ்சு கீழே வந்து கிடக்கு. ஓகே, நம்ம அப்படியே வச்சுட்டு போவோம். நல்லா தெளிவாகி பறந்து போனா போட்டும். ஆமா இருக்கு. நம்ம எப்படியோ காட்டுல இருந்து இறங்கி கீழே வந்தாச்சு. கால்லாம் இப்பதான் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. போட்டிங் இப்போதைக்கு உடலை போல இவங்க. இன்னைக்கு அவ்வளவா கூட்டம் இல்லாதனால போட்டிங் இன்னைக்கு கிடையாது. ஸோ போட்டிங் மட்டும் நான் வேற இன்னைக்கே விடுத டைம்ல நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கேன். இப்போதைக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த டேம்ல இருந்து அந்த தண்ணி நிரம்பி வழியில மட்டும் என்னால் பார்க்க முடியல. மற்றபடி என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த மேலே ட்ரெக்கிங்லாம் போய் உங்களுக்கு சுத்தி காமிச்சிருப்பேன். இப்போ அந்த நீர்வீழ்ச்சியை மட்டும் பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சா காமிக்கேன். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ அப்படியே என் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ட்ரை பண்ணுவோம், அதுக்கு போவோம். இப்போ நம்ம நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் போகிறோம். நம்மளோட ஒரு பெரியவர் தான் கூப்பிட்டு போகிறாரு வேற ஒரு வழியில். இந்த பூங்காக்குள்ளே இறங்கி இங்கே இருக்க படியில் நம்ம அப்படி மேலே போகிறோம். இந்த வீழ்ச்சி எப்படியாவது உங்களுக்கு காமிச்சிடணும் அப்படின்னு தான் நான் இப்போ அங்கே கூட்டு போய்கிட்டு இருக்கேன். மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்கு. மலைக்கு அடியில் இந்த மாதிரி டேம் சூப்பராக இருக்கு. அந்த டேம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த நிரம்பி வழியில் அழகா பாருங்க, செமையா இருக்கு. நம்ம இங்கெல்லாம் குளிக்க கூடாது, சும்மா அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா இங்க ஏன் விட மாட்டேங்காங்க பாத்தீங்கன்னா, இங்க வருதவங்க எல்லாம் அப்படி இதை பார்த்து அடி உள்ள டைவ் அடிச்சு அடி குளிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க விட மாட்டேங்காங்க. நம்ம இங்க இருந்து இந்த அழகை ரசிக்கலாம். மழைலாம் இல்லாத டயத்துல அலோவ் பண்ணுவோம் உங்களை. வேற லெவல்ல இருக்கு, செமையா இருக்கு பார்த்து. அப்படி நிரம்பி வழியுது ஃபுல்லா. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்த நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்த உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். வந்த வழியில போறாம வேற வழியில நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்கோம். படியில நம்ம ஒரு கைடோட தான் வந்திருக்கோம். இங்க இந்த மாதிரி இடத்துக்கு தனியெல்லாம் வரக்கூடாது. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இங்க வச்சு நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ கீழோடி அந்த டேமு கீழோடி இறங்கி அப்படி சுத்தி வந்த வழியே வராம நம்ம பூங்காக்குள்ளே வேற வழியா வந்துட்டோம். பூங்கா தான் உள்ளே விடுற போறது யாரையுமே. எரிச்சோடி இருக்கு பூங்கா. யானை எல்லாம் செம்மையா இருக்கு. சிப்பிக்குள்ள ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்கிறது மாதிரி இருக்கு. டிராகன். நம்ம அங்க வர வழியில கீழே இறங்கி வந்தோம்னா கானு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பல விதமான கோலா ஐஸ் கொடுக்க நிறைய ஃப்ளேவர்ல இருக்கு. நான் உங்களுக்கு குண்டா டேம்ல இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன். இப்பதான் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நீர்வீழ்ச்சி எப்படி அழகா உழுதுனுச்சு. அதை பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆமா, நான் மட்டும் தான் நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த ஃபீல்லாம். அப்படி எல்லாம் ஒளியில அப்படி பார்க்கும்போது அந்த அழகே வேற லெவலில் இருந்துச்சு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. குண்டால் டேம்ல நான் 6 பிரைவேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். 6 இல்லையா, 10 தான். அதுல 1 பப்ளிக் ஃபால்ஸ், மிச்சம் 9 பிரைவேட் ஃபால்ஸ். வேற லெவல் என்ஜாய். இன்னைக்கு செம்மையா இருந்தது.
போட்டிங் மட்டும் தான் அந்த குண்டா டேம்ல மிஸ்ஸிங். மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த என்எஸ்பி வாட்டர் ஃபால்ஸோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். அங்கே போனால் நீங்கள் போய்க்கலாம். நம்ம சேனலை சொல்லுங்கள், உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.